ஹாய் காய்ஸ், வெல்கம் டு N3R vloggers. ஸோ இது என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கல்யாணத்தோட பார்ட் 3 வீடியோ தான். அதான் என்ன vlogனு சொல்லியாச்சுல்ல, இன்ட்ரோ போடியா எடிட்டர். ஸோ பார்ட் 2ல நான் சொல்லியிருந்தேன்ல விரதம் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு. விரதம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ விரதம் இப்போ நடந்துட்டுருக்கு. இது முடிஞ்ச அப்புறம் ஒரு 10-10:30 அந்த மாதிரி வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும். நேற்று சொல்லியிருந்தேன்ல அதே தான். அது முடிஞ்ச அப்புறம் மியூசிக்கல் ப்ரோக்ராம்லாம் இருக்கும். ஸோ நிச்சயதார்த்தம் நடக்கும்போது வந்து நான் தான் மாப்பிள்ளைக்கு இந்த சந்தனம், குங்குமம், அப்புறம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஏன்னா நான் தான் மச்சான்னால வந்து அவருக்கு எல்லாமே பண்ணணும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒர்க் பண்ணும்போது. இது வரைக்கும் சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்ததுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வரும்போது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் வேலை பார்க்குறேன் ஒரு கல்யாணத்தில். அதுதான் வந்து சந்தோஷமாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் இனிமேல் தான் பண்ணணும். நேற்று வந்து சரியான மழை பெஞ்சிச்சு. அதனால் இந்த பேரருவி காட்சி அப்படின்னு நேற்று காமிச்சிருந்தேன்ல, அந்த இடத்துலேருந்து அருவி கொட்டுறது தெரியுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீட்டை தாண்டி ஒரு வெள்ளை கலராக விழுந்துட்டுருக்குல்ல, அதுதான் அருவி. இங்கேருந்து சூப்பராக தெரியுது. அந்த மலையோட வியூவும் அந்த வெள்ளை கலரில் அந்த அருவியும் சூப்பராக தெரியுது இங்கேருந்து. சாஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைத்தா இருக்குது, அப்புறம் இங்கே சாம்பார். ஸோ இதை தான் நம்ம நைட் சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இல்லைடா, காலையில் மத்தியானம்லாம் வேறு கலர் சட்டை போட்டிருந்தேன், இப்போது வேறு கலர் சட்டை போட்டிருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது. சாயங்காலம் வந்து வேறு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ மியூசிக் ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சு. அதுக்காக வந்து நான் இந்த சட்டை மாற்றிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நாளைக்கு காலையில் வந்து நான் சீக்கிரமாக போகணும். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து முக்கியமான 3 விஷயங்கள் நடக்க போகுது. ஃபஸ்ட் ஒன் வந்து காலங்காலையில் வந்து காஷி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வேறு ஒன்றும் இல்லை, கல்யாணம் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன், அதாவது காஷி யாத்ரா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து இங்கேருந்து காஷிக்கு போய் படிக்கிறதா சொல்லிட்டு கிளம்புவார். அதாவது அவர் வந்து எப்படின்னா பிரம்மச்சாரியாக இருப்பார். அப்போது அவர் வந்து காஷியில் போய் படிக்கிறதா சொல்லிட்டு கிளம்புவார். இப்போ வந்து பொண்ணு வீட்டு சைடில் இருக்கிறவங்க, அந்த பொண்ணோட அப்பா, அவர்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து மாப்பிள்ளைகிட்ட போயிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் கப்பலாக வந்து காஷிக்கு போய் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் காஷி யாத்ரா. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு. ஊஞ்சல்னால் என்ன அப்படின்னா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஃபன் மூமெண்ட் மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் பாட்டு பாடுவாங்க. இருக்கிறதுலே மூத்தவங்கலாம் வந்து
மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இந்த வாழைப்பழம் பால் அதெல்லாம் ஊட்டி விடுவாங்க. ஸோ ஊஞ்சல் ஆடிட்டே அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க, அதுதான் ஊஞ்சல். அண்ட் தேர்டு வந்து காலையில் முகூர்த்தத்தப்போ கல்யாணம் நடக்கும். நாளைக்கு வந்து இந்த 3 விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அவ்வளோதான், இந்த பார்ட் 3 எங்கள் அக்கா கல்யாணத்தோட vlog இத்துடன் முடிவடைகிறது. நெக்ஸ்ட்டு பார்ட் 4 vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். ராம் ராம்.